முகலாயருக்கும் மெட்ராஸுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருந்துச்சு, நிறைய பிணைப்புகள் இருந்துச்சு. நம்ப முடியுமா? கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. அவுரங்கசீப் முகலாயர்லேயே பெருசா ரொம்ப நீண்ட ஆட்சி நடத்தினவர், பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர். அவருக்கும் மெட்ராஸுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா, அவுரங்கசீப்புக்கு மயிலாப்பூர்ல ஒரு இந்த காசு அச்சிடும் மின்ட் இருந்துச்சு. அவரோட இடம்னால தான் மின்ட் வைக்க முடியும். இன்னைக்கு மயிலாப்பூர் MAILAPUR இருக்கும். மயிலாப்பூர் அவுரங்கசீப் கோயில் இருக்கு. குன்றத்தூர்ல கீழே இருக்க ஒரு சிவன் கோயில்ல அவுரங்கசீப் கல்வெட்டு இருக்கு. அலாம்கிர்னு போட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. பிளஸ் மெட்ராஸ்ல பல ஏரியா, புரசவாக்கமா இருக்கட்டும், எக்மோரா இருக்கட்டும், நிறைய இடங்கள் வெள்ளைக்காரனுக்கு லீஸ் கொடுத்தது, வாடகைக்கு கொடுத்தது அவுரங்கசீப் தான். அவங்க முகலாயரோட பவர் குறைய குறைய இவங்க சொந்தமாக ஆக்கினாங்கிறது வேற விஷயம். பட் ஆரம்பத்தில் அவர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஃபிர்மான்னு ஒன்று கொடுப்பாங்க. கடைசியா அவுரங்கசீப்போட அண்ணன்ட்ட வேலை பார்த்த மேனுக்கீன், வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர், பீரங்கி இயக்குபவர். அவர் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு, மெட்ராஸ்ல இருக்காரு. அவுரங்கசீப்பை பத்தி முதல் புத்தகம் வாழ்க்கையில எழுதினது, உலகத்துல எழுதின, சரித்திரத்தில் எழுதினது ஸ்டோரி டி மோகார் அப்படின்னு மேனுக்கி பிளாக் டவுன்ல உட்காந்து, கருப்ப நகரத்துல உட்காந்து எழுதிய புத்தகம். ஸோ முகலாயருக்கும் மெட்ராஸுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு.